ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இங்கு 2017 ஏப்ரல் 24 புகுந்த கும்பல் பங்களா காவலாளிகள் ஓம் பகதூரை கொலை செய்தது. முக்கிய ஆவணங்கள், நகைகளை கொள்ளையடித்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. கோடநாடு பங்களா கொலை சம்பவத்துக்கு பிறகு ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், கொடநாடு பங்களாவில் சிசிடிவி மற்றும் கணினி உள்ளிட்ட பொறுப்புகளை நிர்வகித்து வந்த தினேஷ் என்ற இளைஞர் அடுத்தடுத்து இறந்தனர். கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட சயான் என்பவரின் மனைவி, அவரது மகள், மேலும் எந்த சம்பவம் நடந்த காலத்தில் கொடநாடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தவர் உட்பட 6 பேர் சந்தேகமான முறையில் மரணமடைந்தனர். இந்த கொடூரம் நடைபெற்று ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படவில்லை. இந்த வழக்கில் சயான், வாளையார் மனோஜ், சம்சீர், மனோஜ் சாமி, ஜிதன் ராய் உட்பட 10 பேரை கோத்தகிரி போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடக்கிறது. ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன், முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியுள்ளனர். அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவர்கள் அளிக்கும் பதில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது கொடநாடு கொலை வழக்கில் கைதான கேரளாவைச் சேர்ந்த சயானிடம் சில கேள்விகள் கேட்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். அவரை ஏப்ரல் 17 நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பி இருந்தனர். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் ஏப்ரல் 24 கோவையில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதேபோல கொடநாடு எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை செய்து வந்த தினேஷ்குமார் தற்கொலை தொடர்பாக கோத்தகிரியைச் சேர்ந்த கர்சன் செல்வம் என்பவரிடம் விசாரணை நடக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை நடைபெற்ற போது பதிவான தொலைபேசி பதிவுகளை சேகரிப்பதில் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என சிபிசிஐடி தெரிவித்தனர். வெளிநாட்டிலிருந்து வந்த 2 தொலைபேசி அழைப்புகள் சமூக வலைதள செயலி மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை சேகரிப்பதில் சிக்கல் உள்ளது. மேலும் பிஎஸ்என்எல் அழைப்பு பதிவுகள் 2 ஆண்டுகள் மட்டுமே சர்வரில் இருக்கும். சம்பவம் நடந்து 8 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதை பெறுவதிலும் சிக்கல்கள் உள்ளது என போலீசார் தெரிவித்தனர். கோத்தகிரி கர்சன் செல்வத்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சில பகீர் தகவல் வெளிவந்துள்ளது. கொடநாடு பங்களாவில் கொலை நடந்த நாளன்று இவர் அங்கே வாக்கிங் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பங்களா சுற்றி ஆங்காங்கே ஆட்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன், போலீசிடமும் சொன்னேன் என கர்சன் செல்வம் கூறியுள்ளார். கோவை விஆர்எஸ் மைதானத்தில் உள்ள அலுவலகத்தில் விசாரணை நடக்கிறது. கொடநாடு வழக்கில் முக்கிய தலைவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.